சரவணன் சொல்லுங்க. ராமையன்பட்டி குப்பை கிடங்கு 2வது நாளாக இன்றும் அந்த தீப்பற்றி எரிந்து வருகிறது. இந்த தீ விபத்தினால் அந்த பகுதி மக்கள் என்னென்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சுட்டு வர்றாங்க? விவரங்களை விரிவா வழங்குங்க. வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 4 மண்டலங்கள் கீழ் 55 வார்டுகள் செயல்பட்டு வருகிறது. இந்த 55 வார்டுகளையும் சேகரிக்கப்படக்கூடிய அனைத்து கழிவுகளையும் குப்பைகளையும் ராமையன்பட்டி அரசு குப்பை கிடங்குல தினசரி 180 முதல் 200 டன் குப்பைகள் மாநகர பகுதிகளில் சேகரிக்கப்பட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து டம்ப் பண்ணி தீ வைத்து எரிக்கப்படுவது வழக்கம். இந்த சூழ்நிலையில் நேற்று மாலை சரியாக 4 மணிக்கு மேல் ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் திடீரென்று ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த 10 நாட்களாகவே நெல்லை மாவட்டத்தில் காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால் நேற்று ஏற்பட்ட இந்த தீயானது அடுத்தடுத்து மிக வேகமாக பரவ தொடங்கியது. இதன் காரணமாக திருநெல்வேலி சங்கரங்கோயில் பிரதான சாலைகளில் நேற்று மாலை முழுவதும் ஒரு மிகுந்த ஒரு புகைமூட்டம் புகை மண்டலமாக காட்சியளிக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. 2வது நாளாக இன்றும் ராமையன்பட்டி அரசு குப்பை கிடங்கில் தீயானது மிக வேகமாக எரிந்து வருகிறது. பாளையங்கோட்டை, ஜங்ஷன், டவுன், பேட்டை உட்பட 4 இடங்களில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயினை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க. காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால் தீயை அணைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டு இருப்பதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் தற்போது நிற்கக்கூடிய இடம் எதுவென்று பார்த்தமையானால் ராமையன்பட்டி குடியிருப்பு வளாகத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியில் இங்கு பார்த்தாலே தெரியும். நேற்றைய தினம் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக இப்பகுதி முழுவதும் ஒரு பயங்கர புகைமூட்டத்துடன் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தார்களும் தங்களது வீடுகளை பூட்டி ஜன்னல்களை அடைத்து தற்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மால் காண முடிகிறது. பெரும்பாலான பொதுமக்கள் இப்பகுதியிலிருந்து மாற்று இடத்திற்கு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக 14 மணி நேரத்தை தாண்டியும் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் ஒரு புறம் போராடி கொண்டிருக்க, இந்த தீ விபத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புகை மண்டலத்தின் காரணமாக பல நோயாளிகளுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பல பொதுமக்கள் மூச்சு விடுறது கூட பிரச்சனை சந்திச்சுட்டு வராங்க. இதன் காரணமாக இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களும் வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இது குறித்து பேசுவதற்காக இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம். நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பித்த இந்த தீ விபத்தானது தற்போது எரிஞ்சிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே நாங்கள் ஒரு 5 வருஷமாக குடியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். இது அன்னை வேளாங்கண்ணி நகர். இங்கே 55 வார்டு திருநெல்வேலி மாநகராட்சிக்குள்ளே 55 வார்டில் வரக்கூடிய குப்பைகளை பூரா கொண்டு வந்து கொட்டக்கூடிய இடமா தான் இது இருக்குது. இது இப்போ வந்து ஒரு 10-15 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறது வந்து ஜனங்களும் போராடிட்டு இருக்காங்க. இங்கே சங்கத்தாளுக்கும் போராடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தமிழ்நாடு அரசுக்கும் கலெக்டருக்கும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. வருஷம் இந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் வந்து மாற்று இடத்துக்கு போயிடுவோம். ஒரு 10 நாள் கழித்து நாங்கள் திரும்ப வருவோம். இந்த பிரச்சனை உடனடியாக சரி செய்யணும். சரி செய்யப்பட வேண்டிய விஷயந்தான் இது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல், அடுத்து நுரையீரல் பிரச்சனைகள், இதே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் எங்கேயும் போக முடியாது. அந்த மாதிரி சூழல் இருக்குது. இது உடனடியாக வந்து தமிழக அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு சரியான தீர்வு காணணும். இது வருஷம் தொடர்ச்சி நடந்துகிட்ருக்கு. இது ஒன்று குப்பை கிடங்கு வேறு இடத்துக்கு மாற்றணும். இல்லைன்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும். இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த தீ விபத்து. தற்போது வரை தீயை அணைக்கல. சுற்றில 250 குடும்பங்கள் இப்போ எந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க? எல்லாருமே வெளியே போயாச்சு. இங்கே கிடையாது ஆட்கள் புறப்போம். ஏன்னா குழந்தைகளுக்கு படிப்பு இருக்கிறதுனால தான் இங்கே இருக்காங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் அதிகமாக வந்து நாங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து வெளியே இருந்து ஆகணும். வழியே கிடையாது. இது சுவாசிக்க முடியாது. குறைஞ்சது இங்கே வரைக்கும் 10 நாள் ஆயிரும். பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது. நேற்று மாலை 4 மணி அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தின் காரணமாக ராமையன்பட்டி, தச்சநல்லூர் மற்றும் இந்த மானூர் ரஸ்தா ஆகிய பகுதிகளில் இருந்து பல இடங்களையும் இந்த புகைமூட்டமாக காட்சியளிப்பதன் காரணமாக பொதுமக்கள் சுவாசிப்பதற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னல்களை சந்திச்சுட்டு வர்றதுனால 10 நாட்களுக்கு, அதாவது தீயை அணைப்பதற்கு 3 நாட்கள் ஆனாலும் கூட அதற்கு முன்பாகவே பொதுமக்கள் இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் இந்த காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த புகை மண்டலமானது நெல்லை மாநகர பகுதியான திருநெல்வேலி ஜங்ஷன், டவுன், வண்ணாரப்பேட்டை மற்றும் கேடி சேகர் என கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர் தொலைவிற்கும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இன்று காலை முதல் வாகன ஓட்டிகள் மிகவும் இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. ராமையன்பட்டி அரசு குப்பை கிடங்குல ஒரு புறம் தீயை அணைக்கக்கூடிய பகுதிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று காலை முதல் காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் ஒரு மிக கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து மாவட்டங்களான
தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்தும் தீயணைப்பு வீரர்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2வது நாளாக எரியக்கூடிய இந்த ராமேன்பட்டி குப்பை கிடங்கில் எரியக்கூடிய இந்த தீ விபத்தின் காரணமாக பல பொதுமக்கள் இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. இந்த ராமேன்பட்டி அரசு குப்பை கிடங்கிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையமும் அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று காலை வரக்கூடிய அனைத்து ரயில்களும் அந்த ரயில் ஓட்டுகளும் மிகப்பெரிய இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் ரயில் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. விஷயம் அறிந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜகவினரும் நேற்று இரவு ஆய்வு பணிக்கு வந்திருக்காங்க. இன்று காலை பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதாக ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும், குறிப்பாக சொல்லணும்னா உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை நெல்லை மாவட்ட பாஜக இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்துல தொடங்க இருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கு 2வது நாளாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீ விபத்தினால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். ரயில் போக்குவரத்து கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.